அண்ணாமலை பொறுத்தளவு நாட்டுடைய பாதுகாக்கக்கூடிய நீங்க ஒரு பேட்டியில சொன்னது மாதிரி நாட்டுடைய பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய சார்பாகவே ஒரு தெரிந்தவங்க ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அண்ணாமலையை பொறுத்தளவு காவல்துறையை நான் தூக்க விட மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இது அரசியல் சாசனத்துக்கு முரண்பட்ட பேச்சா நீங்க பாக்குறீங்களா? அது இல்ல, காவல்துறை ஒரு நம்பிக்கிட்ட நம்ம கேட்கறது கெஜ்ரிவாலுக்கு எதிராக இந்த மது வழக்கில் வரும்போது நீங்க போராடினீங்களா? இல்ல, நடவடிக்கை எடுத்தீங்க. அங்க தெலுங்கானால ஐயா சந்திரசேகர மகன் இதே மாதிரி குற்றச்சாட்டு வரும்போது நீங்க போராடினீங்களா? நடவடிக்கை எடுத்தீங்களா? நடவடிக்கை எடுத்தீங்க. இங்க ஏன் நீங்க போராடிட்டு இருக்கீங்க? நடவடிக்கை எடுக்காம அதிகாரமற்ற பிள்ளைகள் நாங்க போராடுறது சரி, நடவடிக்கை எடுக்க வேண்டிய உயரத்தில் இருக்கு. நீங்களும் இந்த போராடிட்டு இருக்கிறது அது ஏற்புடையதல்ல. இப்ப இந்த டாஸ்மார்க் ஊழல்ல நீங்க 1000 கோடி சரி, கழிவறையை சுத்தம் பண்றதுல 430 கோடி ஊழல் இருக்கா இல்லையா? அதுவும் போய் குற்றச்சாட்டா? எப்படி சொல்லுங்க, அதுவும் போய் குற்றச்சாட்டு. சரி, அதை விட மக்களுக்கு கொடுக்கறதுக்கு நியாய விலை கடையில், அதாவது ரேஷன் கடையில் ஏற்றி இறக்குனதுல அரிசியை ஏற்றி இறக்குனதுல 950 கோடி இழப்பு, 1000 கோடி கிட்ட இழப்புன்றீங்க. என்ன கை கிட்ட அள்ளி ஏற்றி இறக்குனீங்களா இல்லை மூடையில கட்டி தானே ஏற்றி இறக்குனீங்க? அதில் சும்மா ஒரு 20,000 30,000 ஒரு 5 லட்சம் 10 லட்சத்துக்கு இழப்பு வந்துடுச்சு அப்படின்னா கூட மனசாரி. 1000 கோடிக்கு நீ அரிசியை ஏற்றி இறக்குனதுல அது சிந்திருச்சு அப்படின்னா இது எந்த மாதிரி நீங்க எடுத்துக்குவீங்க? இதெல்லாம் யாருமே நீங்க பேச மாட்டீங்களே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.